பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் தொடங்குவதால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முதல் கேரளா உட்பட பகுதிகளில் விசைப்படகுகளை கரைபிடித்து வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தின் போது 61 நாட்கள் விசைப்படகு மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 1ஆம் தேதி, அதாவது இன்று நள்ளிரவில் இருந்து தொடங்குகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் உட்பட குஜராத் வரை உள்ள அரபிக்கடல் பகுதிகளில் விசைப்படகுகள் அனைத்தும் கரை ஒதுக்கப்பட்டு வருகின்றன. குளச்சலில் உள்ள 300 விசைப்படகுகளும் கரை ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்யும் விசைப்படகுகள் கரை திரும்பியுள்ளன. இன்று மாலைக்குள் துறைமுகத்திற்கு வந்து கரை ஒதுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திரைப்பட இயக்குநர் PT செல்வகுமார் பரிசளித்து சான்றிதழ்கள் வழங்கினார். குமரி மாவட்டத்தில் இந்த கல்வி ஆண்டில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 138 பேருக்கு கலப்பு இயக்கம் சார்பாக அதன் தலைவரும் திரைப்பட இயக்குநருமான PT செல்வகுமார் தனது சொந்த செலவில் செல்போன் மற்றும் லேப்டாப்கள் இலவசமாக பரிசளித்தும் சான்றிதழ்கள் வழங்கியும் ஊக்குவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் பிரதான சாலை பெரும்பாக்கம் சதுப்பு நில பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை முதல் கடுமையான வெயில் காரணமாக புற்களில் ஏற்பட்ட தீ விபத்தால் தீ பரவியிருக்கலாம் என முதற்கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக சூழ்ந்துள்ளது. மேலும் சதுப்பு நிலம் நடுவே தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது. மேலும் யாரேனும் தீ வைத்தார்களா அல்லது சதுப்பு நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள உயரழுத்த மின்கம்பி ஏதேனும் அறுந்து விழுந்து தீ விபத்து ஏற்பட்டதா என தீயணைப்பு துறையினர் விசாரித்து வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு வந்து புகார் மனுவை அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே அமைந்துள்ளது ராசிங்கபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு தங்கராஜ் என்பவர் கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். கிராமத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்து சிறு வயதிலேயே போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக்கி வருவதால் தங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பழக்கத்தில் இருந்து பள்ளி மாணவர்களை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.